ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் யூசர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மொபைலை எப்படி ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி தமிழ் யூசருக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அது அமுக்குனிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். அது பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிள் அமுக்குனிங்கன்னா நாங்கள் போடும் வீடியோவை உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். நம்ம இன்றைக்கி ஃபாஸ்ட் சார்ஜிங்கை எப்படி பண்ண முடியும் அதுன்றத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் எப்பயுமே நீங்கள் ஒரு சிங்கிள் சிம் யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா ஒரு சிம்மு நீங்கள் சிங்கிள் சிம்லேயே உங்களுக்கு எவ்வளோ விளைவுனா நான் காட்டுறேன். ஒரு சிங்கிள் சிம்மில் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டவருக்கு ஒரு செகண்டுக்கு 100லேருந்து 150 வரைக்கும் அதுக்கு சிக்னலுக்கு ட்ரை பண்ணினே இருக்கும். ஒரு செகண்டு ட்ரை பண்ணினே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு 1% குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் டியூவல் சிம் போட்டிங்கன்னா 15 செகண்ட்றத 15 நிமிஷம்ன்றத 30 நிமிஷமாக ஆகிடும். 30 நிமிஷம்னா அப்போ உங்களுக்கு 4% காலி ஆகிடும். 4% காலி ஆகிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக குறையுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்மு யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அடுத்தது, எப்பயுமே நெட்டை ஆன் பண்ண வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா நெட்டை ஆன் பண்ணியே இருந்ததுன்னா மொபைல் ஹீட்டிங் ப்ராப்ளம்ஸ் அது போல் பல உங்களுக்கு வரும். அதனால் பேட்ரி வீக் ஆகலாம். அதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகாது உங்களுக்கு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மொபைல் நெட்டை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இது பண்ணு. நீங்கள் கேம்ஸ் ஆடும்போது எப்பயுமே கேம்ஸ் அப்புறம் வீடியோ மூவிஸ் ஏதாவது பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளைட் மோட் போட்டு வச்சுங்க. அதுதான் உங்களுக்கு சார்ஜை தக்க வச்சுக்க முடியும். அடுத்தது ஃபாஸ்ட் சார்ஜிங் நீங்கள் பண்ணணுன்னா நைட்டில் எப்பயுமே தூங்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எப்படியும் உங்களுக்கு ஒரு 4 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிடும், ஒரு 2 மணி நேரத்தில் ஏறிடும், ஒரு 1.5 மணி நேரத்தில் ஏறிடும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் காலையில் நீங்கள் நைட்டில் எப்பயுமே சார்ஜ் போட்டு ஃபுல் நைட் சார்ஜ் போட கூடாது. ஏன்னா போட்டிங்கன்னா மொபைலில் ஹீட்டிங் ப்ராப்ளம் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் அபாயமாக கூட ஆகிடாதலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறவர் ஒரு 9 மணிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலைல எழுந்த உடனே ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கு போகிறீங்க. அதுக்கு இன்னும் காலையில் ஒரு 6 மணிக்கு உங்களோட சார்ஜரை பின் பண்ணிவிட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5 ஹவர் 2 ஹவரில் ஏறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வழிமுறை நீங்கள் எடுத்துன்னு வாங்க. உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் காட்டுங்க. அடுத்தது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் போதும் இல்லை, அடுத்தவருக்கும் தெரிய வேண்டும், அடுத்த நண்பர்களுக்கும் தெரிய வேண்டும். ஓகே, பாய்.